अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू निम्मीஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் வச்சு சாம்பார் சேர்ப்போம். வாங்க அந்த சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 150 கிராம் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த துவரம்பருப்பை 2-3 தண்ணியில் அலசி எடுத்து வந்துக்கிறேன். பருப்பை அலசினதுக்கப்புறம் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். முடி போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். பருப்பு 2 விசில் வேக விட்டுருந்தோம். பருப்பு வெந்து வந்துருச்சு. இப்போ இதை ஒரு சைடு வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையான மசாலாவை வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் 5, முள்ளுமல்லி 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன் அளவு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு, வெந்தயம் 1 பிஞ்சு, கடுகு 1/4 டீஸ்பூன் அளவு. எல்லாத்தையும் நம்ம லைட்டாக பொன்னிறமாக வர அளவு வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்தது எல்லாத்தையுமே ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்தாச்சு. எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அளவில் பார்த்தீங்கன்னா எண்ணெயானது 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இதோடு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடேறவும் சின்ன வெங்காயம் 250 கிராம் அளவு இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். மூணு பல் பூண்டு அதே நறுக்குனது இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயமானது நமக்கு லைட்டாக வந்து சாஃப்டானாலே போதும், கலர் மாறக்கூடாது. லைட்டாக நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்துடுச்சு. தக்காளி 80 கிராம் அளவு இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு கலந்து விட்டுக்கிறேன். லைட்டாக வந்து தக்காளி இதில் வதங்கி வரட்டும். தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், பொடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் பவுடர் வந்து இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துச்சு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக இது எண்ணெயில் வந்து வதங்கி வரட்டும். அரை எலும்புச்சம்பளம் அளவு புளி அரைந்து சேர்த்துக்கிறேன். சின்ன எலும்புச்சம்பளம் அளவு புளி தான் கரைச்சது இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் வெந்து வரட்டும். மசாலா வேகிறதுக்கு 125 ml அளவு வந்து தண்ணி இப்போ இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த மசாலாவோட வாடை போய் நல்லா வெந்து வரணும். அதுக்காக நம்ம கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நார்மல் வாட்டரும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தண்ணியிலே சரி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நம்மளுக்கு வெந்து வரணும். அந்தளவு ஃபஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். திரும்ப 150 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் வந்து சாஃப்டாக வரணும். அந்தளவு ஃபஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு சாஃப்டாக வந்துருச்சு. அடுத்து வச்சுருக்க பருப்பானது வேக வச்சு பார்த்திங்களா, அந்த பருப்பு இப்போ இதோடு நான் சேர்த்துக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா அலசிட்டு அந்த தண்ணி வந்து இப்போ நான் இதோடு சேர்த்துக்கிறேன். ஏன் தண்ணி நான் இப்போயே வந்து கூட சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி இப்போயே நம்ம குக்கரை அலசி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் சரி இந்த குழம்போட மசாலாவும் சரி நல்லா நம்ம கொதிச்சு பச்சை வாசனை போய் நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும். அந்தளவு ஃபஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துச்சு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த குழம்பானது நல்லா நம்மளுக்கு கொதிச்சு வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. இதுக்கு தேவையான தாளிப்பை ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு உளுந்து 1 டீஸ்பூன் அளவு இதோடு சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் அளவு,
கடுகு உளுந்து நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பை வந்து சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வரும்போது தாளிப்பை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மிக்ஸ் கொடுத்து ஒரு கொதி வரவும் கொத்தமல்லி கொஞ்சம் இதோட சேர்த்துட்டு திரும்ப ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான வெங்காய சாம்பார் ரெடி ஆச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் இந்த வெங்காய சாம்பார் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.